வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி முடக்கத்தான் பொடி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முடக்கத்தான் பொடி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், மிளகு, புளி, உப்பு, கல்லுப்பு, தேவையான அளவு கல்லுப்பு, துவரம்பருப்பு, பூண்டு, உரித்த பூண்டு, முடக்கத்தான் கீரை நிழலில் காய வைத்தது 2 புடி அளவு. முதலில் துவரம்பருப்பை வறுக்கவும். வறுபட்டதும் உளுந்தம்பருப்பை வறுத்து கொள்ளவும். உளுந்தம்பருப்பு வறுக்கும் போது நல்லா பொன்னிறமாக வறுத்து கொள்ளவும். இந்த முடக்கத்தான் நல்லா வாழ்வு சம்மந்தப்பட்டதுக்கு, கெட்ட நீருக்கு, பிடிப்புக்கு, எல்லாத்துக்கும், கேஸ் ட்ரபிளுக்கு எல்லாத்துக்குமே கேட்கும். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானதும் கூட. அடுத்தது கடலைப்பருப்பை போட்டு வறுத்துக்கொள்ளணும். பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கணும். எல்லா பருப்புங்களும் அளவாக போட்டால் நல்லாயிருக்கும். மிளகு 2 ஸ்பூன், வரமிளகாய் போட்டு வறுத்துட்டு, முடக்கத்தான் போட்டு நிழல்லே காய வச்சது 2 புடி அளவு நல்லா எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வறுத்துடணும். முறுமுறுன்னு வர அளவுக்கு வறுத்தோம்னா பொடி ஈஸியாக நல்லா நைஸாக வரும். பூண்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பூண்டு, புளி பொரித்து எடுத்துக்கணும். பொரித்து எடுத்துட்டு நல்லா அமுத்தி விட்டு நல்லா ட்ரையாக வறுபட்டுருச்சு. இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி விட்டுறணும். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சிடணும். அப்போ நல்லா வாசனை வரும் பாருங்கள். அரைக்கும் போதே ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சூப்பராக ஹெல்த்தியான ஃபுட்டு. நல்லா பொடி சாதத்தில் போட்டு நெய், நல்லெண்ணெய் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கசப்பு தன்மை தெரியும். அதனால் நெய் ஊற்றி சாப்பிட்லாம். சூடான சாப்பாட்டில் சூடாக பசைஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் செய்கிற ப்ராடக்ட் எது வேணுனாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.